நமக்கு சரியான இன்னைக்கு ஒரு புடி புடி கரெக்டா ஒரு குழந்தை கொதிக்குது சரியான குழம்போ. ஹாய் மக்கள், நான் தான் மிஸ்டர் குட்டி மீன். இன்னைக்கு நம்ம வந்து என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து பரலா மீன் சமைக்க போகிறோம். நான் வலையெல்லாம் இறக்கிட்டு ஆங்கூர் போடுறதுக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டுருவேன். அண்ணன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பரலா மீன் வந்து பீஸ் பீஸாக வெட்டிட்டுருக்கேன். கையில் பார்த்தீங்கன்னா ஒரு நண்டு ஒன்று கிடச்சிருக்கு. ஏன்னா நான் வந்து களிநண்டு சனையை பார்த்தீங்கன்னா அந்த குழம்புல போட்டு உரையிற சாருக்கு சரியான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கையில் இப்போ நட்டுனா இதான் வந்து பரலா மீன், சின்ன பரலா மீன்னா ஆனால் சமைக்கிறதுக்கு 2 பரலா மீன் எடுத்துட்டோம். ஓரளவுக்கு இது கொஞ்சம் பெரிய சைஸ் தான். பெரிய சைஸ் ரொம்ப சின்ன சைஸ் தான் இது. சின்னதாக இருக்க நாங்கள் கடலை எடுத்து சமைச்சிடுவோம். பெருசாக கறியப்பட்டி வச்சுருவோம். எங்கள் இப்போ நான் என்ன எடுத்துக்கேன், 1000 மீன் எடுத்துக்காட்டினேன். 3 வகையான மீனை போட்டு சமைக்க போகிறோம். இது வந்து சின்ன பரலா மீன். ஆல்ரெடி உங்களுக்கு நண்டு காமிச்சேன். நண்டு, அயில மீன், பரலா மீன் 3 சமைக்க போகிறோம். இப்போ சமைக்கிறது முதல்ல எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். புளி தான் நான் கரைக்க போகிறேன். இப்போ ஏன்னா போல நான் தான் நல்லா சமைப்பேன்னு சொல்லிட்டு சமைக்கிற வந்து என்கிட்ட கொடுத்துருவாங்க. ஆனால் நான் தான் சமைக்க போகிறேன். இப்போ இவ்வளோ அளவுக்கு புளி போதும். எடுத்து நம்ம வந்து புளி நல்லா கரைச்சி எடுத்து எல்லாம் தண்ணியில் போட்டு நல்லா வந்து புளியை வந்து தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த நாரெலாம் தனியாக எடுத்துகிட்டு அதை தண்ணி வந்து நல்லா புளிப்பு தன்மையை வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் கலக்கி எடுத்தாச்சு. எடுத்துக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இப்போ வந்து மொளை சந்தை போட்டு நல்லா கலக்கப்படும். மொளை சந்தை என் போட்டில் வந்து நாங்கள் புளிப்பு வந்து அதிகமாக சேர்த்துக்க மாட்டோம். அதனால் வந்து மொளை சந்தை வந்து நிறைய போட்டுடுவேன். கேமரா எடுத்து நம்மளுக்கு ஆள் இல்லை. அதனால் நம்ம செல்ஃபிலே வந்து கேமரா எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால் வந்து நம்மளே வந்து எடுக்க அந்த நம்ம ஆச்சு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கையை வேறு கறிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மொளை சந்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடலில் சமைச்சு சாப்பிட்றது அதோட மீனோட டேஸ்ட் இருக்கு பாருங்க, அது வேறு லெவலில் இருக்கும். செம்ம சுவையாக இருக்கும். அது எனக்கு பிடிச்சி ½ தான். அது ½ நாங்கள் உடனே குக் பண்ணி சாப்பிட்றோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி கடல் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைக்கிறோம் அப்படிங்கிற வீடியோ ஃபுல்லாக பாருங்க. எப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். நிறைய பேர் வந்து கறியை நிலத்தில் நிறைய பேர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. கடலில் சமைச்சு வீடியோ எடுத்து போகிறோம் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க. ஏன்னா கடல்லையும் காற்று ஓட்டத்துலையும் மழை டமால் அடிக்கும். அதே நாங்கள் எப்படி சமைச்சு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நான் உப்பு ஆல்ரெடி போட்டேன். உப்பு போடுறத காமிக்கல. இப்போ தக்காளி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா 2 3 தக்காளி போட்டு நல்லா போட்டு பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ என்னென்ன நான் போட்டிருக்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபைனலாக உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. உப்பு கொஞ்சம் போட்டு அப்படியே வந்து கலக்கிக்கிட்டேன். இப்போ என்னென்ன போட்டோம்னா புளி, முளசாந்து, தக்காளி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அதாவது குழம்பு வந்து கூட்டி வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பில் வந்து குக்கரில் சாப்பாடு வந்துட்டுருக்கு. அது முடிஞ்சா நம்ம குழம்பு வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். புளி, தக்காளி அதெல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து மல்லித்தூள் கொஞ்சோண்டு போடுறேன். மல்லித்தூள் போடக்கூடாது தான், இருந்தாலும் போட்டில் உள்ள ஆளுங்க வந்து போட சொன்னாங்க, நான் போடுறேன். திடீர்னு ஒரு பையன் வந்து கரம் மசாலா போட ரொம்ப தொல்லை பண்ணிருந்தேன். அதனால் கரம் மசாலானே கொஞ்சம் போட்டு விட்டேன். ஆனால் அந்த குழம்பு டேரக்ஷன் ஒரு மாறி போச்சு. இப்போ நம்ம வந்து கரம் மசாலா வந்து ஃபைனலாக போட்டு முடிச்சாச்சு. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல குழம்பு. லாஸ்ட்டாக ஃபைனலாக எப்படி இருக்கு போது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா எல்லாத்தையுமே கடாம் போட்டுட்டோம் குழம்புல. போடக்கூடாது தான். ஒரு டேஸ்ட் வந்து எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னாக்கா, அதை போட்டு நான் குழம்பு கூட்டி வச்சு குழம்பு போட்டு அந்த கரம் மசாலா, அப்புறம் மிளகா சாந்து, அப்புறம் மல்லித்தூள், எல்லா தக்காளி, புளி, உப்பு கொஞ்சம்